கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம மற்றவங்களுடைய உடையோ இல்லைன்னா அவங்கள வெளிப்புற தோற்றத்தையோ வைத்து அவங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் நம்ம முடிவு பண்ணிடுறோம். இவங்க இவ்வளோதான் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணுறோம். ஆனால் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. Sometimes when we see others' clothes or when we see their appearance, we judge their talents and also their knowledge. But we should not judge people with their outward appearance. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. யோவான் 7:24 சொல்லுது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். John 7:24 says, do not judge according to appearance, but judge with righteous judgment. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒருத்தங்களுடைய தோற்றத்தை வச்சு அவங்க எப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. See what the Bible says. We should not judge anyone with their appearance. ஒரு முறை ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் காட்டு பாதை வழியாக அவருடைய காரை ஓட்டிக்கிட்டே போனார். Once a very big scientist, a talented scientist traveled by a jungle in his car. அவருக்கு அதிக தாளந்துகள் இருந்தது. அவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு டயர் அவருக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. அதில் காற்று இல்லாமல் போயிடுச்சு. When he was driving, he suddenly noticed that one of his tire, the car tire, was punctured. There was no air in it. அவர் கீழே இறங்கி சுற்றி பார்க்கும்போது அது வெறும் காட்டு பகுதியாக இருந்தது. உதவுறதுக்கும் யாரும் இல்லை. He got down of the car and checked the place around. It was a jungle and nobody to help him. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அவரே அந்த டயரை மாற்றிடலான்னு அந்த வேலைகளை செய்ய தொடங்கினார். So he decided to change the tire and he started doing the work. அவர் அந்த நட்டு போல்ட் எல்லாம் கழட்டி ஸ்டெப்னியை தூக்கி வைக்கும் போது, அந்த மாற்று சக்கரத்தை தூக்கி வைக்கும் போது அவர் கை தவறி அந்த நட்டு போல்ட் எல்லாமே பக்கத்தில் இருந்த ஒரு குட்டைக்குள்ளே விழுந்துருச்சு. After he removed the tire and when he took the stepney to replace it, the nuts and bolts of the tire was in his hands, and when he lifted the stepney, it slipped out of his hands and fell into a small puddle nearby. அது ரொம்ப அழுக்காக இருந்ததுனால அவருக்கு அதிலேருந்து எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. The puddle was very dirty, so he did not want to take it. அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருந்தார். He was standing there and wondering what to do. அப்போ அந்த வழியாக ஒரு பைத்தியக்காரன் மாதிரி, அதாவது துணிகள்லாம் கிழிச்சு சுத்தமாக இல்லாத வஸ்திரத்தை போட்ட மாதிரி ஒரு மனுஷன் அந்த பக்கமாக வந்தார். Then he noticed a man walking in rags in that place. அந்த மனுஷன் பக்கத்தில் வந்து, ஐயா உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டார். இந்த விஞ்ஞானி யோசிச்சார், இந்த மனுஷனால் நமக்கு என்ன நடக்க போகுது, இல்லைப்பா வேணான்னு சொல்லி அனுப்பிட்டார். The man in rags came to the scientist and asked, Sir, do you want any help? But the scientist thought, how come this man is going to help me, and just said him to go. அப்புறம் அவருக்கு தோணுச்சு, இந்த குட்டையில் இறங்கி அந்த நட்டு போல்ட்டை எடுக்கிறதுக்கு இவரை தவிர வேறு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, அதனால் இவரை மறுபடியும் கூப்பிடலான்னு. Then the scientist thought, nobody will help us to get into this puddle and take the nuts and bolts. Let me call this man to help. அந்த விஞ்ஞானி வேகமாக அந்த மனுஷன்ட்ட ஓடி போய், ஐயா இந்த காரு சக்கரத்தோட நட்டும் போல்ட்டும் இந்த குட்டையில் விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து தாங்களேன்னு கேட்டார்.
The scientist went quickly to the man and asked, "Sir, I dropped the nuts and bolts of the tire into this puddle. Why don't you help me?" அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னார், உள்ளே இறங்கி எடுத்துறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். மற்ற சக்கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்டு போல்ட்டையும் எடுத்து இதில் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா மொத்தமாக எல்லா சக்கரத்துலேயும் 3 நட் போல்ட் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு மெக்கானிக் கடை இருக்குது, அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. The man said, "Sir, I don't have any second thought to get into the puddle, but I can give you one idea. Why don't you remove one nut and bolt in each tire and fix the stepney with 3 nuts and bolts, and when you drive down for a few kilometers, there is a mechanic shop there so that you can fix all the tires." அந்த விஞ்ஞானிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, இந்த யோசனை ஏன் நமக்கு வரலன்னு. The scientist could not understand anything for a few seconds. He thought, "Why didn't I think of this at first?" பார்த்தீங்களா, அவருடைய உடையை வச்சும் அவருடைய வெளிப்புற தோற்றத்தை வச்சும் அவர் ஒரு முட்டாள்னு இவர் முடிவு பண்ணார். ஆனால் இவருக்கு தோணாத ஒரு யோசனை அவருக்கு வந்திருக்கு. By seeing his clothes and outward appearance, the scientist decided that the man was a fool. But he got an idea that did not occur in the mind of the scientist. அதனால் யாரையும் அவங்கள வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது. We should not judge anyone with their appearance. Let us meet in the next story. அடுத்த கதையில் சந்திப்போம்.